அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பக்திங்கிறது வேற, ஆன்மீகம் அப்படிங்கிறது வேற. பக்திங்கிறது நம்முடைய அன்றாட பக்தி முயற்சிகள், கோவிலுக்கு போறது, ஜெபமாலை சொல்றது, நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிறது, திருவிழா கொண்டாடுறது, இது எல்லாமே பக்தி முயற்சி. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு அடித்தளம். உதாரணத்துக்கு ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சியில யாரு வேணாலும் முதலமைச்சராக வரலாம், போகலாம், அல்லது யாரு வேணாலும் பிரதமராக வரலாம், போகலாம். ஆனா அந்த கட்சியோட தத்துவம் மக்கள் நலம் சார்ந்தது, சமூக நீதி சார்ந்தது இருக்குதா, இல்ல மக்களை பின்னோக்கி இழுக்கக்கூடியதா இருக்கிறதாங்கிறதா முக்கியம். ஆட்கள் மாறுகிற பொழுது தத்துவத்தை தான் அவங்க பின்பற்றுவாங்க. அப்படி திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தி முயற்சிக்கான ஆன்மீக தளத்தை ஒருவர் உருவாக்கி கொடுத்தார். அந்த ஆன்மீக தளத்தை பின்பற்றி வந்த 2 பேரு பிற்காலத்துல திருஹ்ருதய ஆண்டவரை அதிகமாக நேசித்து அந்த அன்பை சுவாசித்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து இன்று புனிதராகவும் ஆகியிருக்கிறாங்க. அந்த 2 பேரு புனித ஜெத்ருத், புனித மெக்தில்தா. இந்த 2 பேரையும் பற்றி நம்ம ஏற்கனவே காணொளிகளில் பேசி இருக்கிறோம். சரி, அந்த ஆன்மீகத்தை எழுதியவர், பயிற்றுவித்தவர், வாழ்ந்து காட்டியவர் யார்? அவரை இந்த காணொளியில நம்ம பார்க்க போகிறோம். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தியை பரப்புகிறவர்களுடைய பெயரை என் இதயத்தில் வைத்து இருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்கிறார் திருஹ்ருதய ஆண்டவர். அப்படின்னா திருஹ்ருதய பக்திக்கே அடித்தளமாக ஆன்மீகத்தை போதித்த அவர் எவ்வளவு பெரிய புனிதராக நமக்கு இருக்க வேண்டும். வாங்க அவர் இந்த காணொளியில் தொடர்ந்து பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் இந்த அரிய தகவலை அறிந்து கொள்ள உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தி முயற்சி திருச்சபையிலையும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு தூரம் ஒன்றா கலந்து வந்துகிட்டு இருக்குங்கிறத தான் இந்த ஜெப தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 23வது வாரம் உங்களை அன்போட வரவேற்கிறேன். உலகத்துல எத்தனையோ பெரிய பெரிய பேரரசுகள் இருந்திருக்கிறது. மக்கள் ஆண்டு இருக்கிறாங்க, கொன்று இருக்கிறாங்க, படையெடுப்பு நடத்தி இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் இருந்து உலகம் முழுக்க பல பேரரசுகள். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பேரரசாக ரோமை பேரரசு இருந்திருக்கிறது. மிகப்பெரிய உலக பகுதிகளை இவர்கள் ஆண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரனாலும் ஒரு நாள் முடிவு வந்துதானே ஆகணும். அந்த ரோமை பேரரசு இயேசுவுக்கு பிறகு கிபி 476 முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப ரோமை பேரரசு முடிவுக்கு வந்த பிறகு ஒரு சில மக்களுக்கு வேணா சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, இப்ப நிலையான அரசு இல்லை, புரிதல் உள்ள மந்திரிகள் இல்லை, மக்களை வழிநடத்தக்கூடிய திட்டங்கள் இல்லை. ஆனா ஆட்சி மாறிடுச்சு, புதிய அரசர் வந்துட்டாரு, ரோமை பேரரசு காலி ஆயிருச்சு. ஆனா மக்கள் துயரத்துல போறாங்க. வேலைவாய்ப்பு பறிக்கப்படுது, அவர்களுக்கு இருந்த உரிமைகள் பறிக்கப்படுது, அவருடைய கலாச்சாரம் சிதைக்கப்படுது. எங்கே பார்த்தாலும் வன்முறை, கொலை, கொள்ளை, இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. புதிய தலைவரை மக்கள் எதிர்பார்க்கிற பொழுது கடவுள் ஒரு புதிய அரசியல் தலைவரை கொடுக்கவில்லை, மாறாக புதிய துறவியை அவர்களுக்கு அளித்தார். அந்த துறவி 480வது வருஷத்துல அவர் பிறக்கிறார். இதுவரை நாம் பார்த்த பல புனிதர்களை பார்த்தோம், அவர்கள் எளிய குடும்பத்துல பிறந்தாங்க அப்படின்னும். ஆனா இவர் பணக்கார குடும்பத்துல பிறந்தாரு, சமூகத்துல நல்ல அந்தஸ்து, இவங்க சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற குடும்பத்திலையும் பிறந்தார். அவர்தான் பெனடிக்ட். பிறந்த அவர் நல்ல ஒழுக்கமான பக்தியான குடும்பத்தில் அவர் பிறந்து வளர்றாரு. படிக்க போறாரு. அதுவும் எங்க, இப்ப நம்ம காலத்துல ஒரு நல்ல கல்லூரிக்கு போகணும்னா தமிழ்நாட்டிலேருந்து சென்னைக்கு போகணும் அல்லது கோயம்புத்தூர் போகணும்னு யோசிக்கிறோம்ல, அதே போல அந்த காலகட்டத்தில் ரோமைக்கு போவாங்க. இவர் பெனடிக்டும் ரோமைக்கு போறாரு, நல்லா படிக்கிறாரு. ஆனா சுத்தி பார்க்கும் பொழுது அந்த சூழல் அவருக்கு வித்தியாசமா இருக்குது. அது என்ன வித்தியாசமா? நிறைய அறிவு இருக்குது, நல்லா படிக்கிறாங்க, ஆனா ஒழுக்கம் இல்லை. அப்படியே ஜோடி ஜோடி அலைகிறது அல்லது கொலை கொள்ளைன்னு சொல்லிட்டு ஒழுக்கம் இல்லாத ஒரு சூழல் அங்கே இருக்குது. அதே போல அந்த மக்களுக்கு நல்ல பதவிகள் இருக்குது, நல்லா படிக்கிறாங்கல்ல, பதவிகள் வருது. ஆனா இறை அச்சம், கடவுளோட இருக்கணுங்கிறது குறைஞ்சிருக்குது. இன்னொரு பக்கம் நல்லா படிச்சதுனால கொஞ்சம் செல்வம் இருக்குது, படிச்சவங்கள்ட்ட கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனா கருணை, இரக்கம்ங்கிறது இல்லை. ஒரு மாதிரி சுற்றி சுற்றி வருகிற பொழுதுதான் கடவுள் ஒரு துறவியை தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொன்னனே,
அவர் இந்த பெனடிக்டை தேர்ந்தெடுத்தார். பின்னாளில் இந்த பெனடிக்ட் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டு இன்று வரை மக்களால் வணங்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, மேற்கத்திய துறவு முறைகளுக்கெல்லாம் தலைவராகவும் தந்தையாகவும் இருக்கிறார். ஆக பெனடிக்டை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அந்த உலக மாயையை விட்டுவிட்டு பெனடிக்ட் மலைப்பகுதியை நோக்கி செல்கிறார். நம்ம நினைக்கலாம், அது எப்படி உலகத்தை மாற்றணும், மக்களுடைய சிந்தனையை மாற்றணும், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும், அப்ப உலகத்தோட இருந்து தானே மாற்றணும், ஏன் துறவி ஓடி போறாரு? இல்ல, அவர் ஓடி போகல. அவர் இறைவனோடு இருந்து எல்லோரையும் இறைவன் பால் இழுப்பதற்கான ஆன்மீக பயிற்சிக்காக அவர் போகிறார். ஆக அவர் மலைப்பகுதிக்கு போய் ஒரு மலை குகைக்குள்ள 3 வருஷம் தியானம் செய்கிறார். அந்த 3 ஆண்டுகள்ல நிறைய புதுமைகள் நடந்ததாக சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து ஜெபிக்க பெனடிக்டுடைய கருத்துக்களை கேட்க, அவருடைய வழிகாட்டுதலுக்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நிறைய பேர் குகைக்கு போய் அவரை சந்திக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் அவரை போய் சந்திக்கிற பொழுது அவங்க இயல்பாகவே கேட்குறாங்க, பெனடிக்ட் அவர்களே, நீங்கள் வாங்க, வந்து ஒரு துறவு மடத்தை உருவாக்குங்க. துறவி சரிங்களா, ஒரு துறவு மடத்தை உருவாக்கி எங்களுக்கு தலைவராக இருந்து எங்களை வழி நடத்துங்க அப்படிங்கிறாரு. தொடர்ந்த வேண்டுகோளுக்கு பிறகு அவர் துறவு மடத்தை உருவாக்குறார். இப்போ இங்க கவனிக்கணும், ஒரு துறவு மடத்தை உருவாக்கி அவர் அப்படியே செட்டில் ஆகி கடைசி வரை வாழ்ந்து செத்து போகல. மாறா அடுத்தடுத்து 12 பெரிய துறவு மடங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா 12 துறவு மடங்கள் வழியாக நிறைய துறவிகளையும், அந்த துறவிகள் வழியாக இந்த சமுதாயத்தையும் அவர் உருவாக்கி பண்படுத்தி இருக்கிறார். ஏன்னா துறவு மடம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் அது ஒரு நூலகமா, ஜப வழிபாட்டுக்குரிய இடமா, மக்கள் வந்து ஆலோசனை பெறக்கூடிய இடமா, பல வகையிலையும் துறவு மடங்கள் பயன்பட்டு இருக்கிறதுங்கிறதை நம்ம வரலாறுல பார்க்கிறோம். ஆக 12 பெரிய துறவு மடங்களையும் உருவாக்கி கடவுளை நோக்கி மக்களை கொண்டு வந்தவர் இந்த பெனடிக்ட். இவர் ஸ்கொலாஸ்டிக் அப்படின்னு ஸ்கொலாஸ்டிக்கா கேள்விப்பட்டிருக்கோம்ல, அவருடைய சகோதரர். சரிங்களா, 2 சகோதர சகோதரிகள். இப்ப பெனடிக்ட் ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகம் த ரூல்ஸ். இப்ப எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, பெனடிக்டுடைய விதிமுறைகள் அப்படின்னு. இந்த விதிமுறைகளை மையமா வச்சு இன்றளவு சில துறவு சபைகள் இயங்கி வருகிறது. இந்த விதிமுறைகளை வச்சே நிறைய துறவு சபைகளும் உருவாக்கப்பட்டு இருக்குது. சரி, அந்த ரூல்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகம் எவ்வளவு தூரம் இந்த திருதய ஆண்டவருடைய பிற்கால பக்தி முயற்சிக்கு ஆன்மீக அடித்தளத்தை உருவாக்கியது. ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்றைக்கு திருவிதை ஆண்டவருக்கு முதல் வெள்ளிக்கு போறதா இருக்கலாம், அல்லது நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் அமர்ந்து ஜெபித்து ஆண்டவரே நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம், அல்லது திருப்பயணங்கள் மேற்கொள்றதா இருக்கலாம். இதெல்லாம் பக்தி முயற்சி. அதற்கு அடித்தளத்தை அவர் அந்த ரூல்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் கொடுத்தார். அதை பின்பற்றி நிறைய துறவிகள், துறவர சபைகள் இன்று பயிற்சி பெற்று ஆண்டவரை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். சரி, அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றார்? எடுத்த உடனே முதல் வார்த்தையே இருக்கிறது, கவனமாக கேளுங்கள். முதல் வார்த்தை அதுதான் அந்த புத்தகத்தில், கவனமாக கேளுங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், சொல்லுங்க ஃபாதர், கவனமாக கேட்கிறோம். இல்லை, அப்படி இல்லை. அவர் சொல்லுகிறார், கவனமாக கேட்க வேண்டும் என்றால் இதயம் என்கிற செவியின் வழியாக கேளுங்கள். இயேசு கூட சொல்றாருல, கேட்க செவியுள்ளோன் கேட்கட்டும். நம்ம எல்லாரும் இந்த காலத்தை நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பெனடிக்ட் சொல்லுகிறார், இதயம் என்கிற செவியின் வழியாக கேளுங்கள். அப்படின்னா நாம் ஜெபத்தில் அமர்கிற பொழுது முழுக்க முழுக்க இயேசுவோடு ஒன்றித்து, முழுக்க முழுக்க அந்த கடவுளோடு ஒன்றித்து நாம் அவர் பேசுவதை கேட்க வேண்டும். அப்ப அவர் பேசுவதை கேட்பதற்காக நம்மையே நாம் தயார் செய்து நம் இதயத்தை அல்லது இதயத்தின் செவியை திறக்க வேண்டும். எவ்வளவு தூரம் நம்மை எப்படி அழைக்கிறார் பாருங்களேன். அப்ப இதயத்தின் செவியை நாம் திறக்கிற பொழுது நம் இதயத்தை நாம் தயார் செய்ய வேண்டும், அதை தூய்மைப்படுத்த வேண்டும், கருணை உள்ளதாக, இரக்கம் உள்ளதாக அந்த இதயத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். ஆக அமர்ந்து அந்த இதயத்தின் செவியின் வழியாக இயேசு பேசுவதை, கடவுள் பேசுவதை கேட்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அவருடைய நற்செய்தி, அவருடைய புதுமைகள், அவர் செய்த அனைத்து காரியங்களையும் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்.
கேட்க 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 அந்த தியானத்தின் வழியாக இயேசுடைய பாடுகளை தியானிக்கிறார்கள், இயேசுடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவை தியானிக்கிறார்கள், இயேசுடைய இதயத்தை தியானிக்கிறார்கள். அந்த இதயம் பேசுவதை இந்த இதயத்தால் கேட்க தொடங்குகிறார்கள். எனவேதான் பிற்காலத்தில் அந்த திருஹிருதய பக்தி முயற்சியாக வருகிற பொழுது புனிதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவே, எனது இதயம் உமது இதயம் போல் மாற வேண்டும். ஏனென்றால் உமது இதயம் கடவுள் பேசுவதை கேட்டது, எனது இதயமும் கடவுள் பேசுவதை கேட்க வேண்டும். உமது இதயத்தை போல் எம் இதயம் மாற வேண்டும். இன்னொரு புனிதர் சொன்னாரே, இயேசுவே, என் இதயத்தை உம்முடைய இதயத்துக்குள் மறைத்துக்கொள். இயேசுவே, என் இதயத்தை நீ பாதுகாத்துக்கொள் என்று ஜெபிக்க சொன்னார்களே. ஆம், இதயத்தின் வழியாக கேட்பதை, தன் இதயத்தை புதுப்பித்துக் கொள்வதை, இயேசுவின் இதயம் போல் மாற்றுவதை அந்த ரூல்ஸ் புத்தகத்தில் தொடக்கத்திலேயே அவர் சொல்கிறார். இரண்டாவதாக அந்த புத்தகத்தில் வேறொரு இடத்தில் பார்க்கிறோம், அவர் எழுதுகிறார், கிறிஸ்துவே உங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நிறைய வரவு செலவு இருக்கலாம், அல்லது நீங்கள் நிறைய பேரோடு பேசலாம், நிறைய நண்பர்கள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து தான் இருக்க வேண்டும். அதுதான் இயேசு இன்னொரு இடத்தில் சொல்லுகிறாரே, உங்கள் முழு இதயத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆன்மாவோடு இயேசுவை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், கடவுளை நேசிக்க வேண்டும். ஆக முழு இதயத்தையும் நாம் இயேசுவுக்காக, முழு இதயத்தையும் நாம் கடவுளுக்காக கொடுக்க வேண்டும் என்றால் நமது இதயம் இயேசுவின் இதயம் போல் மாற வேண்டும். அந்த இதயத்தில் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு இடத்தில் அவர் சொல்கிறார், உங்களை சந்திக்க யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அனைவரையும் கிறிஸ்துவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய துறவு மடத்திற்கு உதவி கேட்டு ஒருவர் வரலாம், அல்லது துறவு மடத்திற்கு ஜெபிக்க கேட்டு ஒருவர் வரலாம், அல்லது துறவு மடத்தை பார்வையிட ஒருவர் வரலாம், அல்லது துறவு மடத்துக்கு வேலைக்கு ஒருவர் வரலாம். யார் வந்தாலும் அவர்களை கிறிஸ்துவே வருகிறார் என்பது போல நீங்கள் வரவேற்க வேண்டும். அப்படி கிறிஸ்துவே வருகிறார் என வரவேற்க வேண்டும் என்றால் நம்முடைய இதயம் பக்குவப்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய இதயம் இயேசுவின் இதயத்தை போல் மாறி இருக்க வேண்டும். மேலுமாய் அவர் சொல்லுகிறார், தாழ்ச்சியோடு இருங்கள். தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் சொல்கிறார், உங்களுக்கு சில சங்கடங்கள் துறவு சபையில் ஏற்படலாம், அல்லது அநியாயம் உங்களுக்கு எதிராக செய்திருக்கலாம். ஆனால் அதற்காக முணுமுணுக்காதீர்கள், பொறுமையோடு இருங்கள், தாழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்கிறார். மேலுமாய் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்காக அல்ல, கடவுளின் விருப்பம் நிறைவேற வேண்டும் என சொல்லி மன்றாடுங்கள் என அழைக்கிறார். இயேசுவே சொல்லுகிறாரே, என் இதயம் கனிவும் தாழ்ச்சியும் உள்ளது. அப்ப நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு தாழ்ச்சியை தாருங்கள் அப்படின்னு கேட்க தொடங்குனா நம்ம எங்கே கேட்போம்? இயேசுவின் இதயத்தின் வழியாகத்தான் கேட்போம். ஏனென்றால் அந்த இதயம் கனிவும் தாழ்ச்சியும் மிகுந்தது என இயேசுவே சொல்லி இருக்கிறார். ஆக கனிவும் மனத்தாழ்ச்சி மிகுந்த இயேசுவின் இதயத்தின் வழியாக அவர்கள் ஜெபிக்க தொடங்குகிறார்கள். அவருடைய அன்பையும் அவருடைய இதயத்தையும் அவர்கள் அறியாமலேயே பெற்றுக்கொண்டு தங்களுடைய இதயத்தின் கதவுகளை திறக்க தொடங்குகிறார்கள். இந்த விதிமுறைகள் வழியாக இயேசுவோடு ஒன்றித்திருக்கவும் தங்களுடைய இதயத்தை இயேசுவின் இதயம் போல் மாற்றவும் இவர் எழுதி வைத்த அந்த ஆன்மீக பயிற்சி முறைகள், இவர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை முறை, அவர் போதித்த போதனை, இவை அனைத்தையும் வைத்து எத்தனையோ துறவு சபைகள், எத்தனையோ ஆயிரம் துறவிகள் இயேசுவை நோக்கி அருகில் சென்றார்கள். அருகில் செல்ல செல்ல அந்த ஆன்மீக தளத்தில் நின்று கொண்டு இயேசுவை அனுபவிக்க தொடங்கினார்கள், ஆராதிக்க தொடங்கினார்கள். பிற்காலத்தில் இயேசுவே காட்சி கொடுத்து தன் இதயத்தை காட்டிய பொழுது அந்த இதயத்தை அரவணைத்துக் கொண்டார்கள். தொடர்ந்து ஜெபிப்போம். புனித பெனடிக்ட் தருகிற அந்த விழுமியத்தை, விதிமுறையை 4 தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதை நீங்களும் பின்பற்றி இயேசுவின் இதயத்தின் அருகில் செல்லுங்கள். இந்த ஆன்மீக தளத்தில் நின்று பக்தி முயற்சியை செய்து உங்கள் இதயத்தையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு இயேசு பேசுவதை இதயத்தை திறந்து கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த நாளிலும் இனி வரும் நாளிலும் நீங்க நலமோடு மகிழ்ந்திருக்க திருஹிருதய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகி தேடுகிறேன்.